லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யா ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணி விட்ருக்காங்க. இதுக்கு வரையும் சௌந்தர்யா பெருசாக டாஸ்கில் ஜெயிக்கவே இல்லை, அவங்க எதுலேயுமே ஜெயிக்கவே இல்லை, எந்த டாஸ்க்லேயும் ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி உருட்டினாங்க. இல்லை, அவங்களுக்குலாம் சரியான ஒரு பதிலடியாக இன்றைக்கி நடந்த சிப்பின் டாஸ்கில், அதான் அந்த மல்லிகை சாமானது கொண்டு டாஸ்க் நடக்கும் இல்லையா, அதில் வந்து சௌந்தர்யா வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த டாஸ்க் வந்து ரொம்பவே கஷ்டம். மஞ்சுரியெல்லாம் வந்து 2 தடவை ட்ரை பண்ணி முடியலை, ரயான் 2 தடவை ட்ரை பண்ணி முடியலை, அருண் 2 தடவை ட்ரை பண்ணி முடியலை. அப்படி இருக்கும்போது ஒரு கஷ்டமான டாஸ்கில் சௌந்தர்யா வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது ஒரு மாஸ் மூமெண்ட்டாக தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேன்ஸாக இருக்கும்போது அது ஒரு கஷ்டமான டாஸ்க்கு ஜெயிச்சாங்கன்னா எப்படி இருக்கும். அந்த பிஸ்கட், இந்த படத்தை பாருங்கள், பிஸ்கட் வந்து நெத்தியில் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கை வாய் கொண்டு வரணும். அதான் ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் முத்து வந்து சரியாக செஞ்சால். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து முத்து வந்து அதை பண்ணிட்டான், ரயான் வந்து கோட்டை விட்டான். அடுத்த ரவுண்டில் தீபக்கனும் பவித்ராவும், தீபக்கும் செஞ்சுட்டாரு, பவித்ரா வந்து வாயில் வந்து முழுங்கிட்டாங்க. அன்சிதா வந்து கோட்டை விட்டுருச்சு, ஜெஃப்ரி வந்து செஞ்சுட்டான். அதே மாதிரி சௌந்தர்யாவும் ரஞ்சித் எடுத்தோடனே புடுன்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானமாக க்யூட்டாக, அதுலேயே க்யூட்டு தான் அப்படியே பிஸ்கட்டை கொண்டு வந்து இந்த படத்தை பாருங்கள், வாயில் வச்சதெல்லாம் உண்மையாலுமே மாஸ் மூமெண்ட்டு அந்த இடத்துல. அப்படியே போடு சவுண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அருணும் ரணவும் வந்து பண்ணாங்க, 2 பேருமே கோட்டை விட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து பண்ணிருச்சு. அதே மாதிரி மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பண்ணுச்சு, ஜாக்லின்னு மஞ்சரி, அப்பையும் மஞ்சரி தோத்துருச்சு. அதுக்கப்புறமும் 2வது தடவை ட்ரை பண்ணிச்சு, அப்பையும் தோற்று போச்சு. விஷால் வந்து அவன் பண்ணிட்டான். இப்போ என்னென்னா கடைசியாக ஒரு 3 பிஸ்கட் இருந்துச்சு, அதில் ட்ரை பண்ணும்போது அருண், மஞ்சூரி, அப்புறம் ரயான் 3 பேரும் போச்சு. மொத்தத்தில் இந்த வாரம் வந்து 3500 ரூபா தான். இதில் நம்ம தலைவி தான் என்ன பண்ணியிருக்கா. மக்களே சம்பவம் பண்ணி கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.